வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராவல் vlog. எங்கன்னு பார்க்குறீங்களா? திருச்செந்தூர் தாங்க. நாங்கள் பஸ் தாங்க செலக்ட் பண்ணோம். அதில் சிங்கிள் பர்த், அப்பர் பர்த்து லோயர் பர்த் ரெண்டும் செலக்ட் பண்ணி போனோங்க. போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. காலையில் 6:30 ரீச் ஆகிடுங்க. 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நல்ல வரவேற்புங்க. யாரை பார்க்க வந்தோமோ அவங்களே நேரில் வந்து வாங்க வாங்கன்னு சொன்ன ஃபீலுங்க. மயில், கழுகு, யானை எல்லாமே பார்த்தோங்க. ரொம்ப ஹாப்பியாக பசங்களும் இருந்தாங்க. நேராக பீச்சுக்கு போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக ஒவ்வொருத்தராக குளித்தோம். ஏர்லி மார்னிங் குளியல் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போயே பயங்கர கூட்டம். குளிச்சுட்டு நாளைக்கு நேரத்துக்கு மோர் தென் 3 hours வெயிட் பண்ணுங்க. சின்னவன் பயந்துட்டான், பட் பெரியவன் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒரே ஆட்டம்தான். விஷயம் சொல்லிக்கிறேங்க, நம்ம குளிக்கிற தண்ணி ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணியில் நம்ம குளிச்சோம்னா கண்டிப்பாக சளி பிடிக்குங்க. ஆனால் இந்த மாதிரி கடல் தண்ணி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஓடுற இடத்துல இருக்கிற தண்ணியில் நம்ம குளித்தோம்னா எப்பயுமே சளி பிடிக்காதுங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம குளிக்கலாங்க. கோயிலோட ஐதீகமேங்க, சாமி கோயிலுக்குள்ளே இருக்காரோ இல்லையோ இந்த கடலில் நிறைந்து இருக்கிறாருங்கிறது ஐதீகம். இங்கே வர ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த கடலில் குளிக்காமல் போகக்கூடாது. நாளைக்கு நேரில் போய் குளியல் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆயாச்சுங்க. வந்தால் மறுபடியும் நம்ம மயில் வாகனம் வந்துட்டார். அவரையும் பார்த்துட்டு அப்படியே ஆன் த வேல நம்ம விநாயகரை பார்த்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அங்கே பாருங்கள், என் சின்ன பையனை பயந்துட்டான். நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக ஆசீர்வாதம் வாங்கியாச்சுங்க. இதில் ஒரு சேடான நியூஸ் என்னென்னாங்க, அந்த யானைப்பாகன் ரீசெண்டாக இறந்துட்டாருங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. பட் தெய்வானை ரொம்ப அழுதாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நேரில் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, வந்த ஒரு 1 month ஒரு 10 நாள்லேயே அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்தோங்க. வந்து அப்படியே கடல் பக்கம் நின்று போஸ் எல்லாம் கொடுத்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த அலையோட ஓசையெல்லாம் கேட்டுட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா பார்த்துட்டு, அப்போ தாங்க கோபுரம்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நேரம் கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் போனீங்கன்னா கண்டிப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல வைபுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க தெற்கு வாசல். சாமிக்கே தெற்கு வாசல் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு கிழக்கு வாசல் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சுங்க. வச்சுட்டு அப்படியே கோயில் பக்கம் திரும்ப உள்ளே போனோங்க. போனால் அன்னதானம் ரெடியாக இருந்ததுங்க நம்மளுக்காக. வர்றவங்களுக்கு இல்லைங்காமல் எனி டைம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்கே க்யூவில் லேட் ஆகி பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவோங்கிற பயத்திலே போனோம். பட் டக்குன்னு ரோ போயிடுச்சுங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டும் சீக்கிரமாகவே வந்துட்டோங்க. ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்பளம், பாயாசம், உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய், ரசம், மோர், இதுதாங்க மெனு. பட் நல்லா இருந்ததுங்க சாப்பிட. நம்ம பஸ்ஸு வந்துடுச்சு. பேக்கப் பண்ணி கிளம்பி வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.